பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோனா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். யோனாவை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே சீட்டு யோனான் மேலே விழுந்தது என்று பார்த்தோம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் மித்த இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். பாருங்க, அப்பதான் அந்த சீட்டு விழுந்த பிறகு கேட்கிறாங்க, என்ன ஜாதி, நீ எங்க இருந்து வர்றப்பா, என்ன என்று அப்பா அவர்கள் கேட்கிறாங்க. பாருங்க, அதற்கு அவன், நான் எபிரியன், சமுத்திரத்தை பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயந்துள்ளவன் என்றான். அப்பொழுதுதான் அவன் சொல்றான், நான் ஒரு எபிரியன். பாருங்க, எபிரியன் சமூகத்தை பாருங்க, நல்லா கவனிங்க, சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றார். நல்லா கவனிங்க. அப்பதான் சொல்றாரு, அவங்க விசாரிக்கும் பொழுது, எங்க உன் பேர்ல தானே இந்த சீட்டு விழுந்திருக்கு, எதனால, ஏன் அப்படி என்று கேட்கிறாங்க. அப்போதான் கேட்கும் பொழுது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நான் ஒரு எபிரியன், அப்ப சமுத்திரத்தை பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பாருங்க, நல்லா கவனிங்க சார், பயபக்தி உள்ளவன் நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படி என்று அப்பதான் சொல்லுகிறார் யோனா. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, அந்த இடத்துல நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல போய் இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று நேரிடுமானால் நம்மளை விசாரிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் இப்படி வருகிறது, என்ன சூழ்நிலை, இதுவரை இப்படி இல்லையே, இதுவரை நாங்கள் எத்தனையோ தடவை பயணமாகி போயிருக்கோம், இதுவரை அப்படி நடந்ததில்லை, ஆனாலும் என்னுடைய பாரங்களை எல்லாவற்றையும் இது பண்ணும், ஏன் நடக்கலை, என்ன அப்படி என்று அப்ப விசாரிக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க, யோனாவை போல கீழ்ப்படியாமல் நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. ஒரு இரக்கமுள்ள தேவன் தான், இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், மனதுருகிற தேவன் தான். அல்லேலூயா. பாருங்க, அவர் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கும் பொழுது அவர் மன்னித்து இறங்குற தேவனாயிருக்கிறார். இரக்கமுள்ள தேவன் தான். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படித்தான் பாருங்க, வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம். திராட்சை ரசம் குறைவுபட்டது. இப்ப திராட்சை ரசம் குறைவுபட்ட போது மரியாள் அவங்க அந்த அம்மா இடத்துல போனாங்க. எப்படி சொன்னாங்க பாருங்க, தாய், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவரால், இயேசு ஒருவரால் தான் அந்த அற்புதம் செய்ய முடியும். அதனால அந்த அம்மா சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ நீங்க அதன்படி செய்யுங்க. அப்ப அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கேட்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி நாம் கேட்க வேண்டும். கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் அங்கே சமாதானத்தை தந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கேட்கும் பொழுதுதான் அங்கே ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்போம், அவருடைய வார்த்தையின்படி வாழுவோம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்தம் உள்ள கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தரணும். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.